அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த குருவானவர்கள் நம் வாழ்வில் நம்மை வழி நடத்துகின்றவர்கள், நல்ல வாழ்வை தருகின்றவர்கள், இறையருளை பெற்றுத் தருகின்றவர்கள். குரு அருள் இல்லையே திருவருள் இல்லை என்பார்கள். அந்த வகையிலே இலங்கை திருநாட்டின் வவுனியா மாவட்டத்திலே வவுனியா மாவட்ட அந்தணர் ஒன்றியம் என்கின்றதாகிய அந்த ஸ்தாபனத்தை ஸ்தாபித்தவரும், வவுனியா மண்ணில் பல்வேறு ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள், மகோற்சவங்கள், சங்காபிஷேகங்கள் என்று அனைத்தையும் நிறைவேற்றி சுவிஸ், ஜெர்மன், கனடா, நோர்வே போன்ற நாடுகளிலும் சென்று ஆன்மீக பணிகளை எல்லாம் நிறைவேற்றி அமரத்துவம் அடைந்த, சிவசாய்ச்சியம் அடைந்த சிவாகம வித்யாபூஷணம் ஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்கள் ஐயா அவர்கள் இறைபதம் அடைந்து 90வது நாள். அந்த 90வது நாளை முன்னிட்டு வருகின்ற 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் வவுனியா தோணிக்கல் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலய மண்டபத்திலே ஆத்மசாந்தி பிரார்த்தனை, அஞ்சலிகள் நடைபெற இருக்கின்றன. அன்றைய தினம் இந்த முத்து ஜெயந்திநாத குருக்கள் ஐயா அவர்கள் யாழ்ப்பாணம் கொக்குவிலை புறப்படமாக கொண்டு நந்தாவில் ஜெயந்திநாத குருக்கள் ஐயா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டவர். நந்தாவில் பொற்பதி மனோன்மணி அம்பாள் ஆலயத்திலே நீண்ட காலங்களாக சானிக குருவாக அவருடைய தந்தையார் முத்துக்குமாரசாமி குருக்கள் காலத்திலிருந்து அவர்கள் அங்கிருந்து அதன் பின்பு வவுனியாவிலே வந்து வவுனியாவில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் ஆன்மீக பணிகளை செய்தவர்கள், பல்வேறு சமூக பணிகளிலும் ஈடுபட்டவர்கள், வவுனியா மாவட்டத்து அந்தணர் ஒன்றியத்தை நிலைநிறுத்தியவர்கள். பல்வேறு இடர்கள் வருகின்ற பொழுதிலும் இந்த அந்தண சிறார்கள் முதல் அந்தண குடும்பங்களுக்கு பல்வேறு வழியிலும் இந்த அந்தண ஒன்றியத்தின் மூலமாக பல்வேறு உதவிகளை ஆரம்பித்தவர்கள். இன்றும் அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறு சிறந்த பணிகளை ஆற்றிய, சிவசாய்ச்சியம் அடைந்த சிவாகம வித்யாபூஷணம் ஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்கள் ஐயாவுடைய ஆத்மசாந்தி பிரார்த்தனை 90வது நாள் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் தோணிக்கல் முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே இந்த ஆத்மசாந்தி பிரார்த்தனை அவருடைய குடும்பத்தினருடைய ஏற்பாட்டிலும், ஆலய நிர்வாக சபையினுடைய ஏற்பாட்டிலும், அனைத்து அவருடைய அன்பர்களுடைய ஏற்பாட்டிலும் நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து அன்று நடைபெறுகின்ற மதிய போசனத்திலும் கலந்து குருவருளையும் இறைவனுடைய திருவுளையும் பெற்றியகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.